தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டத்தின் கீழே ஒழுங்கு விதிகள் 2015ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க தேசிய மருந்து ஒழுங்குபடுத்தும் அதிகார சட்டத்தின் கீழ் தாபிக்கப்பட்ட தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையினுடைய விலை குறித்த சட்டமூல விடயம் உண்மையிலே ஒரு சிறந்த விடயமாக பார்க்கப்படுகின்றது. மருந்து பொருட்களினுடைய விலைகளை தரப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அவற்றை நோயாளர்களுக்கு நுகர்வோருக்கு வழங்குகின்ற இந்த திட்டமானது உண்மையிலே வரவேற்க வேண்டிய ஒரு விடயமாக இருந்தாலும் அதிலே சில விடயங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த விடயங்களையும் கருத்தில் கொண்டு தரமான மருந்துகள் தரமான பொருட்கள் நோயாளிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் வரவேற்றவர்களாக, குறிப்பாக இன்று சுகாதாரத்துறையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுகாதாரத்துறையிலே பல தேவைப்பாடுகள் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சுகாதாரத்தை பொறுத்தவரையிலும் பல தேவைப்பாடுகள் பல பிரதேசங்களிலே வைத்தியசாலைகளிலே காணப்படுகின்றன. ஆகையால் எங்களால் 100% சேவைகளை வழங்க முடியாவிட்டாலும் எங்களுடைய மக்களுக்கு தேவைப்படுகின்ற குறைந்தபட்ச அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த சுகாதார சேவையாவது எங்களுடைய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இன்று எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எங்களுடைய மாவட்டத்திலே குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தில் அதிகமான நோயாளிகள் பயன்படுத்துகின்ற வைத்தியசாலைகளாக எங்களுடைய நான் பிரதித்துவப்படுத்துகின்ற கிண்ணியா மூதூர் வைத்தியசாலைகள் காணப்படுகின்றன. ஆனால் இந்த 2 வைத்தியசாலைகளும் மாகாண சபையினால் அல்லது மாகாண சபையினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இயங்குகின்ற வைத்தியசாலைகளாக காணப்படுகின்ற காரணத்தினால் இவை மாகாண சபையினால் பராமரிக்க முடியுமா, அந்த மாகாண சபையின் கீழே இந்த வைத்தியசாலைகளை இயக்க முடியுமா என்ற கேள்விகள் இன்று காணப்படுகின்றன. குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற திருகோணமலை வைத்தியசாலை, அதே போன்று கந்தளாய் வைத்தியசாலை ஒரு மத்திய அரசாங்கத்தின் கீழே காணப்படுகின்ற வைத்தியசாலைகளாக இருந்தாலும் கூடுதலான நோயாளிகள் பயன்படுத்துகின்ற வைத்தியசாலைகளாக இந்த கிண்ணியா மூதூர் வைத்தியசாலைகள் காணப்படுகின்றன. ஆகையால் இந்த மாகாண சபை கீழே காணப்படுகின்ற இந்த வைத்தியசாலைகளை நாங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு கீழே கொண்டு வாருங்கள் என்று சொல்வதன் மூலம் கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற அதிகாரங்களை நாங்கள் பிரிப்பதற்காகவோ அல்லது அதிகாரத்தை குறைப்பதற்காகவோ கிடையாது. இன்னும் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற நோயாளிகள் மக்கள் கூடுதலான சுகாதார சேவையினை சிறந்த முறையிலே பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த கோரிக்கையை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் முன்வைக்கின்றோம். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள் இந்த இடத்திலே இருக்கின்றது, நேரம் காணாது. இருந்தாலும் தயவு செய்து கௌரவ அமைச்சர்கள் இந்த இடத்திலே இல்லை, அவர் பல வைத்தியசாலைகளுக்கு விஜயம் செய்கின்றார்கள். ஆகையால் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம், எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற இந்த கிண்ணியா மூதூர் தம்பலகாமம் புல்மொட்டை போன்ற வைத்தியசாலைகள் காணப்படுகின்றன. இவைகள் பேரளவிலே தான் இவர்கள் இன்று தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றதே ஒழிய அவற்றுக்கான தேவைப்பாடுகள் இன்று கூடுதலாக காணப்படுகின்றன. ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த மாகாணத்துக்கு வருகை தந்து அந்த வைத்தியசாலைக்கும் குறிப்பாக வருகை தந்து அந்த வைத்தியசாலைகளுக்குள்ளே தேவைப்படுகின்ற இந்த விடயங்களை தயவு செய்து நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு, கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, திருகோணமலையிலே காணப்படுகின்ற ஒரு பிரச்சனையை இந்த இடத்திலே கூறி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இலங்கை கனிய மணல் கூட்டு ஸ்தாபனத்தினுடைய ஊழியர்கள் இன்று 5 நாளாக அந்த வளாகத்திலே ஒரு அமைதியான முறையிலே அவர்கள் அந்த இடத்திலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இன்று 83 ஊழியர்கள் சுமார் 15 மாதங்கள் அவர்களுக்கான சம்பளம் வழங்கவில்லை, அந்த சம்பளத்தை வழங்குங்கள் என்ற அடிப்படையிலே இன்று அவர்கள் அந்த பிரதேசத்திலே அவர்கள் ஒரு சிறிய ஆர்ப்பாட்டத்தை கவலையீர்ப்பு போராட்டத்தை அந்த இடத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். உண்மையிலே அது கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. சென்ற அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அந்த வேலை வாய்ப்புகள்
பல குறைகள் சொல்லப்படுகின்றன, பல விடயங்கள் பேசப்படுகின்றன. ஆகையால் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே அவர்களோடு சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் காணப்படுகின்றன. இன்று 15 மாதங்கள் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என்ற காரணத்தினால் இன்று அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய குடும்பங்கள் இன்று பல கஷ்டத்திலே அந்த செயற்பாடுகளை அவர்கள் பல கஷ்டத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இந்த 83 ஊழியர்களுடைய குடும்பம் அவர்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான அந்த நிவாரணங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும். இவர்களும் பல முயற்சிகள் செய்திருக்கின்றார்கள். அமைச்சர்களை சந்தித்திருக்கின்றார்கள், செயலாளர்களை சந்தித்திருக்கின்றார்கள். உரிய அதிகாரிகளிடம் அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் எடுத்து கூறிய இருந்த போதிலும் இன்னும் அவர்களுக்கான அந்த தீர்வு வழங்கப்படவில்லை என்பது ஒரு கவலையான விடயமாக இருக்கின்றது. இன்று 5 நாளாக அந்த போராட்டத்திலே அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே தயவு செய்து இந்த 83 பேருடைய சம்பள நிலுவையினுடைய தீர்வை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன்.